ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிமே டாக்கீஸ். இந்த வீடியோவில் பனானா பீஸ் அனிமையோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 2வும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருந்தாங்க. இப்போ நம்மளோட ஹீரோ ஏஸை ஜெயிலில் போட்டுட்டாங்க. இப்போ அதை பார்க்குறக்காண்டி போலீஸும் அந்த ஜேர்னலிஸ்ட் 2 பேருமே வந்திருக்காங்க. இனிமேல் உங்களை ஜேர்னலிஸ்ட்னு சொல்ல வேணாம், ஈஜியும் அவங்களோட சீனியர்னே சொல்லிக்கலாம். இப்போ ஈஜியோட சீனியரும் அந்த போலீஸும் ஜெயிலில் யாரோ பார்க்குறக்காண்டி வந்திருக்காங்க. அது நம்மளோட ஹீரோவை பார்க்குறக்காண்டி இல்லை, அவனோட பழைய ஃப்ரெண்டை பார்க்குறக்காண்டி வந்திருக்காங்க. அந்த ஃப்ரெண்டோட பேர் தான் மேக்ஸ். இவன் எதுக்கான ஜெயிலுக்குள்ள போனான்னா வேற ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஏதோ ஒரு போலீஸ் கிட்ட ஏதோ வம்பு பண்ணியிருப்பான் போல. போலீஸ் ஏதோ மூக்கில் குத்திட்டானா, அதனால தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. இப்போ இந்த வேலையை பற்றி சொல்கிறாங்க. ஏசுன்னு எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தன் ஜெயிலுக்குள்ளே தான் இருக்க போகிறான். அவனை கொள்றதுக்காண்டியே ஒரு சில பேர்லாம் டார்கெட் பண்ணுவாங்க. அவனை நீ தான் எப்படியாவது பாதுகாப்பாக பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அட பாவையில் இதுக்கு எந்த மாதிரி மோசமான வேலையை ஏன்டா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவன் பதறான். ஆனால் வேற வழியில் நீ இந்த உதவியை செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி அவனும் கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ மேக்ஸ் இருக்க அதே ரூமில் தான் நம்மளோட ஹீரோவே அடைக்கிறாங்க. அவன் வந்தவொடனே நம்மளோட ஹீரோ கிட்ட நல்லாவே பேச்சு கொடுக்குறான். பார்க்க ரொம்ப சின்ன பையனா இருக்கே, அவனோட பேர் என்ன இதுன்னு. ஆனால் நம்மளோட ஹீரோ அவன்கிட்ட பேசுகிற இடையாலே இல்லை. உன்னை பார்த்தா ரொம்ப வயசான மாதிரி இருக்கு, நான் அவன்கிட்ட ஏதாவது கேட்டேன்னு சொல்கிறான். அட பாவி, எனக்கு 32 வயசாண்டா ஆகுது, அதுக்கே வயசானவன்னு சொல்கிறேன். சரி உன்னோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு வெறும் 17 தான் ஆகுதுன்னு சொல்கிறான். சரி உனக்கு 17 வயசு இருக்கும்போது எங்களை மாதிரி யாரை பார்த்தாலுமே கூட வயசான மாதிரி தான் இருக்கும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த மேக்ஸ் யோசிக்கிறான், இந்த பையன் பார்க்குற ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கான், இவன் அவ்வளோ பெரிய கேங்ஸ்டர், இவன் நிறைய மெகசின்லாம் எழுதியிருப்பான் போல, அது எல்லாத்தையும் என்னோட ஹீரோ படிச்சிருக்கான், இவனோட மெகசின் எதுவுமே எனக்கு பிடிக்காதுன்னு வேற சொல்கிறான். இவன் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆளாக இருக்கானே, இவனா ஒரு கேங்ஸ்டராக இருக்கான், இவனை பற்றி நம்ம எப்படி தான் தெரிஞ்சுக்க போகிறோம், அவனை எப்படி தான் பாதுகாத்துக்க போகிறோமோ அப்படின்னு சொல்லி அவனும் ஒரே பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் காலையில் 2 பேருமே சாப்பிடாதானே போயிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே எதுக்கான என்னையே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். நீ எதுவும் கவலைப்படாத, எப்பவுமே என் கூடவே இரு, நீ புதுசாக இருக்கல அதனால தான் எல்லாருமே என்னை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுட்டே இருக்கான். நீ எதுக்கு என்கிட்ட எவ்வளோ கேர் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் கேட்குறான். ஆனால் அவனால் அந்த விஷயத்தை சொல்ல முடியாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ரொம்ப சின்ன பையனா இருக்கல, அதனால தான் அவன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவனும் சமாளிக்கிறான். அங்கே இருக்கிற சாப்பாடு எதையுமே நம்மளோட ஹீரோக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் வேறு வழி இல்லை, அதை சாப்பிட்டு தான் ஆகணும். அங்கே இருக்கிற எல்லாருமே நம்மளோட ஹீரோவை பார்த்து ரொம்ப சின்ன பையனா இருக்கே, என்னோட ரூமுக்கு வரையா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தப்பாவே பேசிட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோ அதை கண்டுக்காம உட்காந்துட்டு இருக்கான். நீ அவங்க எதையுமே கண்டுக்காத, நீ என் கூடவே இரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது நீ ஒன்றும் என்னை எவ்வளோ கேர் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். அப்போ ஏற்கனவே டைனாவோட ஆளுங்க அந்த இடத்துல நம்ம ஹீரோவை கொடுறக்காண்டி டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 3 பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன தம்பி சாப்பிட்டுட்டு இருக்கியா, சாப்பிட்டு முடிச்சு என்னோட ரூமுக்கு வரையா அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு மாதிரி தப்பாக தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசிட்டு இருக்கும்போதே நம்மளோட ஹீரோட கையையும் தொடுறாங்க. அது தொட்டவனே நம்மளோட ஹீரோக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. சாப்பாடை தூக்கி அவனோட மூஞ்சிலே எரிஞ்சு அவனை அடிக்க ஆரம்பிச்சிடறான். அவங்க 2 பேருமே சண்டை போட ஆரம்பிச்சோடனே மேக்ஸுக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் தடுத்து பார்க்குறான், ஆனால் தடுக்க முடியல. வேற வழி இல்லாமல் செக்யூரிட்டியை கூப்பிடுறான். செக்யூரிட்டியே வந்து அதெல்லாம் தடுத்து கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்மளோட ஹீரோ சண்டை போட்டனால அவனை ஒரு இருட்டு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோ ஒரு டாக்டர் கிட்ட அந்த ட்ரக்கை பத்தி என்னன்னு தெரிஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ண சொல்லியிருப்பான். அந்த ட்ரக்கை வச்சு ஒரு சில எலிங்களுக்குலாம் சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பான். அப்போ ஒரு சில பார்த்தோன்னா ரொம்பவே சோகமாயிருது, ஒரு சில டெஸ்ட்ரக்டிவாக மாறுது, ஒரு சில ரொம்ப அக்ரெசிவாக கோவப்படுது, ஒரு சில நேரங்களில் பிளட் ப்ரெஷர் எல்லாமே அதிகமாகுது. இந்த ட்ரக்கை ஒன்றுமே புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி குழம்பி போயிருக்காரு. நம்மளோட ஹீரோட பெத்தருக்கும் எந்த ஒரு முன்னேற்றமே தெரிய மாட்டேங்குது. இந்த பனானா பீஸ்னா என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை இது ஏதாவது ஒரு பேசனா இருக்குமா, இல்லை ஏதாவது ஒரு சீட் கோடா இருக்குமா, இல்லை ஏதாவது ஒரு ட்ரக்கோட நேமா இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் இந்த பக்கம் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கான். அப்பதான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். அவன் சின்ன பையனா இருக்கும் போதே அந்த டைனோன்றவன் தான் நம்மளோட ஹீரோ எடுத்து வளர்த்துருப்பான். அப்போ இருந்தே அவன் சொல்ல நிறைய வேலைகளை நம்மளோட ஹீரோ செஞ்சுக்கிட்டே தான் இருந்திருப்பான். ஆனால் அவனை பற்றின எந்த ஒரு விஷயங்களுமே நம்ம ஹீரோக்கு தெரியவே தெரியாது. ஒருவேளை அதில் இவனும் இன்வால்வ் ஆயிருப்பானோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு டவுட்டாக இருக்கு. ஆனால் எப்போ அவன் இருந்து நம்ம தப்பிச்சு வெளியே வரமோ அப்போ தான் நமக்கு ஒரு ஃப்ரீ மேனாவே நம்மளால ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். ரெண்டாவது, அவன் ஸ்கிப்பை கொலை பண்ணிட்டான், அதுக்காக அவனை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோ ஒரு பக்கம் கொலவெறிலையும் இருக்கான். கொஞ்ச நேரம் அப்புறமா நம்மளோட ஹீரோ அந்த இருட்டு ரூம்ல இருந்து வெளியே விட்டுறாங்க. அப்போ நம்மளோட ஹீரோ வெளியே வரும்போது அங்கே இருக்கிற எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளோட ஹீரோக்கு மட்டும் வேலை பார்க்கணும் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அங்கே கிளம்பிடுறான். மேக்ஸுக்கு என்ன பண்ணேன்னு தெரியல, அவனும் சரின்னு விட்டுறான். ஃபோன் பண்ணி அந்த போலீஸ்காரங்கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறான். என்னால் அவனை பாதுகாத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவங்கிட்ட சரியா பேசவும் மாட்டேங்கிறான், இவன் எப்போ என்ன பண்ணுவான்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, வந்த அன்னைக்கே ஒருத்தங்கிட்ட சண்டையும் போட்டுட்டான், இவனை பார்த்துக்கிறதே எனக்கு வேலையாக போச்சு, சரி நான் வேலையை முடிச்சிட்டேன், நான் போய் அவனை எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பார்க்கும்போது நம்மளோட ஹீரோ இடத்துல ஓரமாக உட்காந்துருக்கான். அப்போ அங்கே இருக்கிற 3 பேருமே திரும்பவும் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ண தான் வராங்க. இந்த தடவை நீ எதுவுமே பண்ணாமல் இருந்தேன்னா அவன்கிட்ட சண்டையும் பண்ண மாட்டேன், எனக்கு கோஆப்ரேட் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவனும் வேலையை முடிச்சுட்டு அங்கேருந்து ஓடி வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஹீரோ எங்கேயுமே இருக்க மாட்டேங்கிறான். நீங்கள் இந்த ஏசி எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அங்கே வந்து விசாரிச்சு பார்க்குறான். அப்போ தான் ஒருத்தர் சொல்கிறான், ஏற்கனவே ஒரு 3 பேர் அவங்க கூட சண்டை போட்டாங்கல்ல, அவங்க தான் அவனை எங்கேயோ கூட்டிகிட்டு போனாங்க, லைப்ரரி பக்கம் தான் போனதா சொல்கிறான். உடனே வேணும் அங்கேருந்து ஓடி போய் பார்க்குறான். அவங்க 3 பேருமே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவனை என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் எதுவுமே பண்ணல, நாங்கள் தான் அவனை பண்ணோம், அவன் எதிர்த்து சண்டை கூட போடல, நாங்கள் சொன்னதை கேட்டு அப்படியே அடங்கி போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல போய் பார்த்தோன்னா நம்மளோட ஹீரோட கையையும் கட்டி போட்டுருக்காங்க, ட்ரெஸ்ஸையும் அவுத்து போட்டு வச்சிருக்காங்க. நம்மளோட ஹீரோ நல்லாவே அபியூஸ் பண்ணிட்டாங்க போல. நம்மளோட ஹீரோ எதிர்த்து சண்டை போடவே இல்லை. இப்போ நம்மளோட ஹீரோ ஏஸ்க்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நீ ஏன்டா அவங்களை எதிர்த்து சண்டை போடல அப்படின்னு சொல்லி மேக்ஸ் கேட்குறான். நான் என்ன பண்ணுறது, அவங்க 3 பேர் இருக்காங்க, என்னால் கண்டிப்பாக அவங்களை ஜெயிக்கவும் முடியாது, அப்படி இல்லைனா அவங்க என்னை கண்டிப்பாக கொண்டிருப்பாங்க, எனக்கு ஒரு வழி தெரியல அப்படின்னு சொல்கிறான். நம்மளோட ஹீரோக்கு இதெல்லாம் பழக்கப்பட்டது தான் போல சின்ன வயசுலேருந்தே, அதனால தான் இது எதுவுமே கண்டுக்கவே மாட்டேங்கிறான். சரி பரவாயில்ல விடு, இப்போ நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பாடு
எடுத்து கொடுக்குறான். அப்போ நம்மளோட ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த பனானாவை பார்த்தோன்னே அந்த பனானா ஃபிஷ்ன்ற அந்த வேர்டு தான் ஞாபகம் வருது. அந்த பனானா ஃபிஷ் என்னவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ லேசாக புலம்புறான். அதை கேட்டவனே இப்போ நீ என்ன வார்த்தை சொன்ன? பனானா ஃபிஷ்ன்னு தான் சொன்னேன். உனக்கு அந்த பனானா ஃபிஷை பற்றி என்னெல்லாம் தெரியும்? நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி மேக்ஸ் கேட்கும்போது நமக்கு ஒரு விஷயம் புரியுது. மேக்ஸுக்கு இந்த விஷயத்தை பற்றி ஏற்கனவே தெரியும் போல. சரி நீ எது கேட்குற? உனக்கு இதை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்மளோட ஹீரோ எதுவுமே சொல்லலை. நான் ஒரு மெகசினில் இந்த வார்த்தையை படித்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் மேக்ஸுக்கு நல்லாவே தெரியுது. இல்லை நீ ஒன்றும் இந்த மெகசினில் படிக்கல, உனக்கு இதை பற்றி ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அது ஒரு பேசன் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்மளோட ஹீரோ எதுவுமே சொல்கிற ஐடியாலே இல்லை. ஆனால் மேக்ஸ் இந்த அளவுக்கு கோவப்பட்டு அவன் பார்த்துருக்கவே மாட்டான். ஆனால் நம்மளோட ஹீரோ எதுவுமே சொல்லலை. நீ உண்மையை சொல்லு, அதை பற்றி உனக்கு என்ன தான் தெரியும் அப்படின்னு சொல்லி மேக்ஸ் ரொம்ப கோவப்பட்டு கத்துறான். அதை பற்றி நான் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறான். அப்போ தான் மேக்ஸ் ஒரு விஷயத்த சொல்கிறான். பனானா ஃபிஷ்ன்றது ஒரு பேசன் தான், ஆனால் அந்த சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு 10 வருஷம் எடுத்துக்கிச்சு. சரி உனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? நீ எதுக்காண்டி இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறான். நீ சொன்னே ஒரு மெகசினில் அந்த பனானா ஃபிஷ்ன்ற ஒரு வேலை பார்த்தேன்னு சொல்லி, அந்த மெகசினை பற்றி எனக்கும் நல்லாவே தெரியும். அந்த மெகசினில் இருந்து தான் இந்த விஷயத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் பனானா ஃபிஷ்ன்றது ஒரு பேசன் தான், சீட் கோட்லாம் கிடையாது. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 10 வருஷம் எடுத்துக்கிச்சு. ஆனால் அதுக்கு மேலே என்னால் அதை பற்றி கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொல்கிறான். அந்த மெகசினை எழுதின விட்டே அந்த விஷயத்தை பற்றி நான் கேட்கலாம்னு நினச்சேன். ஆனால் என்னால் அவனை பார்க்கவே முடியல. கண்டிப்பாக அந்த ஜெயிலேருந்து நான் வெளியே போயிட்டுனா கண்டிப்பாக அந்த மெகசினை எழுதவனை தான் போய் பார்ப்பேன். கண்டிப்பாக அதை பற்றி அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும்னு சொல்கிறான். சரி நீ அவனை எங்கே போய் பார்ப்ப அப்படின்னு சொல்லி நம்ம கீழே கேட்கும்போது அந்த மெகசினோட லாஸ்ட் பக்கத்தில் அவனோட ஃபோட்டோ இருக்கும் பாருவே அப்படின்னு சொல்கிறான். அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்தோன்னா அது வேற யாரும் கிடையாது. ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே ஒருத்தர் இறந்து போயிருப்பான். அவன் தான் அந்த செயினையை கூட நம்ம ஹீரோ கிட்டே கொடுத்துருப்பான். அதை பார்த்தவனே நம்மளோட ஹீரோவும் சொல்கிறான், இந்த பேசன் இப்போ உயிரோட இல்லை, அவன் ஏற்கனவே இறந்துட்டான், அதை நானே கண்ணால் பார்த்தேன்னு சொல்கிறான். சரி நீ எதுக்கு இந்த பனானா ஃபிஷ்ன்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது இதுக்கு எனக்கு நிறைய சம்பந்தங்கள்லாம் இருக்குது. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். நாங்கள் பல வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு சோல்ஜராக இருந்தோம். அந்த டைமில் தான் அந்த பனானா ஃபிஷ்ன்ற ஒரு வேலையை நான் கேள்விப்பட்டேன். என்னோட ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுனே தெரியல. அவன் கடைசியாக சாகிறதுக்கு முன்னாடி பனானா ஃபிஷ்ன்ற ஒரு வார்த்தையை தான் சொன்னதா சொல்கிறான். சரி அந்த ஃப்ரெண்டோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிரிஃபின்னு சொல்கிறான். அது வேற யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோட பிரதர் தான். இதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்துருப்போம். நம்மளோட ஹீரோட பிரதர் கடைசியாக பேசும்போது பனானா ஃபிஷ்ன்ற வார்த்தையை அவனோட ஃப்ரெண்டு கிட்ட தான் சொல்லியிருப்பான். நம்மளோட ஹீரோட பிரதரை காலில் சுட்டுட்டு உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டது வேற யாரும் கிடையாது, இந்த மேக்ஸ் தான். அவன் கிரிஃபின்ற பேரை சொன்னோன்னே நம்மளோட ஹீரோக்கும் புரிஞ்சு போச்சு நம்மளோட பிரதர் பற்றி தான் பேசுகிறான்னு. அப்போ நீ தான் கண்டிப்பாக மேக்ஸ் கிளென்ரீடாக இருப்ப அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். என்னோட முழு பேர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ என்னோட பிரதரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். என்னோட பேர் ஏஸ் கிடையாது, என்னோட முழு பேர் ஆஸ்லான் தான் அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு புரிஞ்சு போச்சு. என்னோட ஃப்ரெண்டு உன்னை பற்றி நிறையாவே சொல்லியிருக்கான். எனக்கு நல்லாவே தெரியும். நானும் என்னோட ஃப்ரெண்டும் சோல்ஜராக இருக்கும்போது அவன் நிறைய லெட்டர்லாம் உனக்கு தான் அனுப்புவான். அவன் என்ன எழுதுறான்னு சொல்லி நானும் நிறைய தடவை பார்த்துருக்கேன். அவனுக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும்னு சொல்கிறான். சரி இந்த அளவுக்கு நீ அவனு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா அப்புறம் எதுக்காக அவனை சூட் பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது எனக்கு வேற வழி தெரியல. அவன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சூட் பண்ணிட்டான். அவனை கொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் வேற வழி இல்லாமல் அவனோட காலில் சூட் பண்ணேன்னு சொல்கிறான். சரி அவனோட காலில் சூட் பண்ண அவன் மென்டலாக பாதிக்கப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சும் அதே இடத்துல அவனை விட்டுட்டு ஏன் போன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கோவமாக கேட்குறான். நான் உதவிக்கு ஆள் கூப்பிடலான்னு தான் போனேன். நான் திரும்பி வரும்போது அந்த இடத்துல அவன் இல்லை. அவன் நான் எத்தனையோ இடத்துல தேடி பார்த்தேன், ஆனால் என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. அவன் இறந்து போனதை நினச்சி நான் இன்னமும் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் ஒன்றும் இறக்கல, அவனோட காலில் அடிபட்டிருக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லும்போது அவனுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. என்னது என்னோட ஃப்ரெண்டு இன்னும் உயிரோட தான் இருக்கானா, நான் அவனை பார்க்கலாமா, அவன்கிட்ட நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். நீ வேணா அவன்கிட்ட பேசலாம், ஆனால் அவன் அவன்கிட்ட பேசவே மாட்டான். இத்தனை வருஷமா அவனோட பிரதரே அவனுக்கு அடையாளம் தெரியல, இது வரைக்கும் என்கிட்டே ஒரு வார்த்தை கூட பேசல அப்படின்னு சொல்லி அவன் கத்தும்போது ரெண்டு பேருமே மாறி மாறி கோவப்படுறாங்க. நீ எதுக்காக என்கிட்ட கோவப்பட்ட, நான் வேற வழி இல்லாமல் அவனோட காலில் சூட் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேருமே மாறி மாறி கோவப்பட்டு கத்துறாங்க. இதை பார்த்து செக்யூரிட்டி டே ஒழுங்கா தூங்குங்கடா அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேருமே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. நம்மளோட ஹீரோ மேக்ஸ் மேல ரொம்ப காலில் இருக்கான். அவனோட பிரதரை காலில் சுட்டனால இருந்தாலுமே கூட மேக்ஸுக்கு வேற வழி தெரியாம தான் அப்படி பண்ணியிருப்பான். இப்போ அடுத்த நாள் போலீஸும் ஈஜியும் அவங்க ரெண்டு பேருமே பார்க்கறதுனே வந்திருக்காங்க. போலீஸ் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே மேக்ஸ் சொல்லிட்டான். இன்னொரு பக்கம் ஈஜி நம்மளோட ஹீரோவும் பேசிட்டு இருக்காங்க. ஈஜி வந்து பார்த்தால ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். நீ ஸ்கிப் இறந்தா நினைச்சு ரொம்ப கவலைப்படாத, அது உன்னோட தப்பு கிடையாது, நீ அதெல்லாம் நினைச்சு யோசிக்காதன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இதை பார்த்து அவனோட சீனியருக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீ இந்த பனானா ஃபிஷை பற்றி கண்டுபிடிக்கிறக்காண்டி 10 வருஷமா ட்ரை பண்ண, ஆனால் உனக்கே இதில் இனிமேல் விருப்பமே இல்லாமல் போயிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மேக்ஸ் ரொம்பவே உடஞ்சி போய் உட்காந்துருக்கான். எதனாலனா அவன் எதுக்காண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டானோ அவனோட ஃப்ரெண்டோட பிரதரே அவன் இப்போ அவனை வெறுத்துக்கிட்டு இருக்கான். சரி பேசி முடிச்சுட்டு எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. நீ வந்தாலும் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் யூஜி அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோ அவனை ஒரு மாதிரி டச் பண்ணுறான். அவனுக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்கு. அப்போ அப்படி பக்கத்தில் வந்து ரெண்டு பேருமே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து போலீஸ்க்கும் சீனியருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. கிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவன் நேராக ஒரு பாத்ரூம்குள்ளே போகிறான். உள்ளே போய் பார்த்தோம்னா தான் தெரியுது அவன் ஒன்றும் சும்மா கிஸ் பண்ணல, ஈஜியோட வாயில வேற ஏதோ ஒரு விஷயத்த மாத்திரை மாதிரி வச்சிருக்கான். அந்த மாத்திரையை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சின்னதாக ஒரு சீட்டு மாதிரி இருக்கு. அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் எழுதியிருக்கான். நான் சொல்றது ஒரு ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம், நீ இதை பற்றி யார்கிட்டையுமே பேசாத. நான் சொல்கிற ஒரு அட்ரஸுக்கு மட்டும் போய் நான் சொல்கிற ஒரு டாக்டரை மட்டும் மீட் பண்ணு. அந்த டாக்டர் கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு பொருளை கொடுத்தேன், அதை தேடி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, அதை பத்திரமா மட்டும் வேற ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருங்க அப்படின்னு மட்டும் சொல்லிடு. அவங்களும் இனிமேல் அந்த இடத்துல இருக்கவே வேணாம் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிருன்னு சொல்லி நம்ம ஹீரோ எழுதியிருப்பான். ஈஜியும் அவனோட சீனியர் கிட்ட கூட சொல்லாமல் அந்த அட்ரஸை தேடி போயிடுவான்.
இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோ யாரெல்லாம் வந்து விசிட் பண்ணி பார்த்தாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே ஆர்த்தருக்கும் டைனோக்கும் தெரிஞ்சிடும். ஸோ ஒரு சின்ன பையன் மட்டும் வந்து பார்த்துட்டு போயிருக்கான். அந்த சின்ன பையன்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்கும். ஏன்னா ஏஸ் யாரையுமே சும்மா பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஆர்த்தர் அவங்களை தேட ஆரம்பிக்கிறான். ஈஜி அந்த இடத்துக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான கெட்டப்லாம் போய் பார்க்குறான். அங்கே போய் பார்த்தோன்னா அந்த அட்ரஸை கண்டுபிடிக்கவே முடியல. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாமே நீ யாரா அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்மளோட ஹீரோ அந்த இடத்துல இன்னொரு வார்த்தையை போட்டிருப்பான். ஏஸ் அவனை அனுப்பிச்சு விட்டான்னு சொல்லுன்னு சொல்லியிருப்பான். ஆனால் அவனை ஏஸ் தான் அனுப்பிச்சு விட்டான். அவர் டாக்டரை பார்க்கணும்னு சொல்லும்போது அவங்கள ஒரு அட்ரஸை சொல்றாங்க. அந்த அட்ரஸ் ஒரு ஹோட்டல் தான். அந்த ஹோட்டலில் போய் பார்த்தோம்னா யாருமே இல்லை. அங்கே இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட இந்த டாக்டர் நான் மீட் பண்ணணும் எங்கே போகணும்னு சொல்லி கேட்கும்போது இந்த டாக்டர் இப்போ இந்த இடத்துல இல்லை, அவர் வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாரு, எங்கன்னு எனக்கே தெரியலன்னு சொல்றாரு. இவன் பேசுற எல்லாத்தையுமே எவனோ ஒருத்தர் கேட்டுட்டே தான் இருக்கான். வேற யாருக்கா இன்ஃபர்மேஷனே கொடுக்குறான். நம்ம நினைச்ச பிளான் எதுவுமே வேலை செய்யலன்னு சொல்லிட்டோம்னா கண்டிப்பா ஏஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுவானே, நம்ம எப்படியாவது அந்த டாக்டர் கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி வேற ஒரு அட்ரஸையும் கண்டுபிடிக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ மேக்ஸ் சரியா பேசிக்கிறதே இல்லை. உனக்கு உன்னோட அண்ணன் நான் ஷூட் பண்ணேன்றனால உனக்கும் கொஞ்சம் ஒரு சில கோவங்கள்லாம் இருக்குது. நம்மளோட ஹீரோ அவனை பார்க்குற பார்வையிலேயே அவனோட பிரதர் அவனை கடைசியாக எப்படி பார்த்துருப்பானோ அதே மாதிரி இருக்கு. என்னை அந்த மாதிரி பார்க்காத, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோட கழுத்தை பிடிச்சி அவன் நெருக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறமா தான் அவன் சுயநினைவுக்கே வருவான். ஐயோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் மென்டலாக ஸ்டேபிளாகவே இல்லை. அவன் அண்ணனை ஷூட் பண்ணதுக்காக நீ என் மேலே கோவமா இருந்தினா என்னை கொலை கூட பண்ணிக்கோ, எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அந்த இதில் படுத்து தூங்கிடுவாங்க. இன்னொரு பக்கம் ஈஜியும் அந்த அட்ரஸில் அந்த டாக்டரை தேடி போயிருப்பான். அங்கே போய் பார்த்தோன்னா ஆர்த்தர் அவனை பிடிச்சிருவான். இதே இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடே முடிக்கிறாங்க. அடுத்து வர எபிசோடு இதோட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்த எபிசோட என்ன இருந்துச்சுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.